குரு பகவானை சொல்லணும். அவர் 5ஆம் பாவத்தில் இருக்காரு. 5ஆம் பாவத்தில் இருந்து இந்த வருடத்தினுடைய 5ஆம் மாதமாக மே மாதம் 26ஆம் தேதி 6ஆம் பாவத்திற்கு போகிறார். அந்த சமயம் ராகு பகவான் உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் இருந்தார். அதனால உறவினர்களிடம் கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு மறைந்து கொண்டு இருந்தது கடந்த காலத்தில். அவரும் இப்போ 12ஆம் பாவத்துக்கு போறதுனால 7ஆம் இடத்திற்கு 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான், 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான், அவங்க 2 பேருக்கும் 2 ஸ்தானத்துக்கும் உடையவர் குரு பகவான் கும்பராசிக்கு. அவர் 7ஆம் இடத்துல வர்றது வெகுஜன மக்கள்கள் சங்கமிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது 11. அப்போ அதற்கு உடையவர் 7ஆம் இடத்துல போறதுனால சிவாய நமஹ. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைவருக்கும் 2026 வரக்கூடிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வரக்கூடிய வருடம் நல்ல சுபிக்ஷமானதாகவும் நல்ல ஏற்றமான சூழ்நிலையும், குடும்பத்திலே நல்ல சந்தோஷத்தையும், உடம்பிற்கு தேக ஆரோக்கியத்தையும், குழந்தைகளுக்கு நல்ல கல்வி ஞானம் அறிவு நல்ல புத்தியையும், திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு நல்ல திருமண பாக்கியம் கைகூட வேண்டும்படியாகவும், குழந்தை பாக்கியம் தம்பதிகளுக்கு பிறக்க வேண்டும்படியாகவும், வேலையிலே நல்ல மன சந்தோஷகரமான நல்ல வேலை வாய்ப்புகள், ஸ்திர உத்தியோகங்கள், வியாபாரத்திலே அதி உன்னதமான லாபங்கள், விவசாயத்திலே நல்ல விவசாய செழுமைகள் இவ்வருடம் ஏற்பட வேண்டும்படியாக எல்லாம் அல்ல எம்பெருமானை பிரார்த்தனை செய்து கொண்டு தொடர்ந்து இப்போ 12 ராசிகளுக்கும் உண்டான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போங்க. அதற்கு முன்னதாக ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வருடம் அப்படிங்கிறது ஒரு நல்ல அற்புதமான வருடமாக இருக்கிறது. காலப்புருட தத்துவத்தில் 3ஆம் பாவத்தில் இருந்தால் இந்த வருடத்தில் குரு பகவான் ஆரம்பித்து வைக்கிறாரு. முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா வருடத்தினுடைய ஆரம்பத்தில் மிதுன ராசியிலே குரு பகவான் வக்ரகதியிலே ஆரம்பிக்கிறார். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கேது பகவான் சிம்ம ராசியிலும், ராகு பகவானை கவனிச்சிங்க அப்படின்னா அவர் கும்ப ராசியிலே இருக்கிறார். அதே ராசியில் தான் சனி பகவானும் இருக்காங்க. கூடுதலான விஷயம் என்னன்னு கவனிச்சிங்க அப்படின்னா, முதல்ல இந்த வருடம் நடக்கக்கூடியதான ஒரு பெயர்ச்சி, முக்கிய கிரகத்தினுடைய பெயர்ச்சி என்னன்னு கேட்டிங்கன்னா அது சனி பெயர்ச்சி தான். மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 சனி பகவான் அவருடைய இப்போ இருக்கக்கூடிய கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். அவருடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் இருந்தது. இப்போ அவர் அவருடைய அடுத்த வீடாக இருக்கக்கூடிய மீன வீட்டிற்கு செல்லுகிறார். அடுத்ததாக நடக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம் 17ஆம் தேதி 2026 குரு பகவான் வக்ரகதியில் போயிட்டு இருக்கார் சொன்னேன் இல்லைங்களா ஆரம்பத்தில். அவர் வக்ரத்தை நிவர்த்தி செய்து கொண்டு நேர்கதிக்கு மாறுறாருங்க. அடுத்தது மே மாதம் 26ஆம் தேதி குரு பகவான் பார்த்தீங்கன்னா பெயர்றாரு. அந்த குரு பெயர்ச்சி அவர் இருக்கக்கூடிய ராசியான அதாவது மிதுன ராசியிலேருந்து கடக ராசிக்கு உச்ச பலம் பெறுகிறார். அதாவது கடகத்திலே குரு பகவான் உச்ச பலம். அப்போது அந்த குரு பகவானுடைய உச்ச பலமான பெயர்ச்சி நடக்குதுங்க இந்த வருடத்தில். அடுத்தது கவனிச்சிங்கன்னா குரு பகவான் அதிசாரம் வேற வாங்குறாரு. அது எப்போன்னு கவனிச்சிங்க அப்படின்னா அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி 2026 குரு பகவான் அதிசாரமாக, அதாவது அதிசாரம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ராசியில் இருக்கும்போதே அடுத்த ராசிக்கு பெயர்ச்சி அடைவது போல ஒரு தோற்றத்தை கொடுப்பது, அதற்கு அதிசாரம் அப்படின்னு பேர். பொதுவாகவே ராஜ கிரகங்கள் நேர்கதியில போகும், தாரா கிரகங்கள் பின்கதியிலே போகும். தாரா கிரகமாக இருக்கக்கூடிய 5 கிரகங்கள் அதிசாரம், சாரம், வக்கரம், அதிவக்கரம், மந்தம், மந்தச்சாரம் அப்படின்னு நிறைய விதமான பிளானட்டரி பொசிஷன்லாம் அவங்க போவாங்க. ரொம்ப ஸ்பீடாக போவாங்க, இல்லை ரொம்ப ஸ்லோவாக போவாங்க, திடீர்னு பின்னோக்கி போவாங்க, அதன் பிறகு ஒரே இடத்துல நிற்கிற மாதிரியே மந்தமாக நின்று கொண்டு இருப்பாங்க. இதுமாரி நிறையா அதனுடைய பிளானட்டரி பொசிஷன் அவங்களுக்குலாம் இருக்குங்க மற்ற அந்த தாரா கிரகங்களுக்கு. அந்த வகையில் இப்போ அவர் குரு பகவான் அதிசாரமாக போகிறார். அடுத்ததாக குரு பகவான் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி 2026 அதே குரு பகவான் பார்த்தீங்கன்னா அதிசாரம் பெற்றுக்குவார், வக்ரமாக மாறுகிறார், மறுபடியும் பின்னோக்கி வர ஆரம்பிச்சிடுறார். இதுக்கு இடையில ஒரு விஷயம் என்னன்னு கவனிச்சிங்கன்னா, நவம்பர் மாதம் 13ஆம் தேதி 2026 கவனிச்சிங்க அப்படின்னா ராகு கேதுவினுடைய பெயர்ச்சி நடக்குதுங்க. இந்த ராகு கேது அதாவது இந்த வருடம் கவனிச்சிங்கன்னா சற்றேற குறைய எல்லா கிரகத்தினுடைய பெயர்ச்சியும் நடந்துருது. சில வருடம் பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி இருக்கும், சனி பெயர்ச்சி இருக்காது. ஒரு சில சமயம் சனி பெயர்ச்சி இருக்கும், ராகு கேது பெயர்ச்சி இருக்காது, அல்லது ராகு கேது பெயர்ச்சி இருக்கும், சனி பெயர்ச்சி இருக்காது. ஆனால் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா
குரு பெயர்ச்சியும் வருகிறது, இந்த 2026 சனி பெயர்ச்சியும் வருகிறது, அதே போல் ராகு கேது பெயர்ச்சியும் வருது. இதனால் இந்த வருடம் ரொம்ப அற்புதமான வருடம், எல்லா கிரகங்களினுடைய பெயர்ச்சியை கொண்ட ஒரு வருடமாக இருக்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயத்தை இந்த இடத்துல உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேங்க. நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே வாக்கிய பஞ்சாங்கப்படி தான். ஏன்னா சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல்ரெடியே சனி பயிற்சி ஆயிடுச்சே, திரும்ப இப்போ சனி பெயருது அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் சொல்கிறாங்க. கிடையவே கிடையாது. வாக்கியப்படி பார்த்தீங்கன்னா 2025 சனி பயிற்சியே கிடையாது. வரக்கூடிய 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் சனி பயிற்சிங்கிறது நடக்குதுங்க. அதனால் அப்போ தான் நம்ம அனுஷ்டிக்கணும். நம்ம மட்டும் இல்லை, சனி பகவானுக்கு இருக்கக்கூடிய அநேக கோவில்கள், திருநள்ளாறு, அதே மாதிரி நவகிரக கோவில்கள், அவருக்குன்னு இருக்கக்கூடிய அநேக விதமான சேத்திரத்தில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் சனி பயிற்சிங்கிறத கொண்டாடுறாங்க. அதனால் நாமும் அதே சமயத்தை கொண்டாடுவது தான் நமக்கும் நல்ல பலன்கள் கிடைக்கும். அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மற்ற கிரகங்களினுடைய சஞ்சாரமும் ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. மேலும் உங்களுடைய ராசிக்கு, உங்களுடைய விஷயத்திற்கு, உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களுக்கு, அதே மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்கள், எதுலெல்லாம் கவனமாக இருக்கணும், எதெல்லாம் உங்களுக்கு கூடுதலான நல்ல பலன்கள் இருக்குது, எந்த சுவாமியை கும்பிட்டா ரொம்ப நல்ல பலன்கள் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போங்க. கும்பராசி ஆகிய உங்களுக்கு இந்த 2026 உண்டான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத விரிவாக கேளுங்க. அதாவது கும்பராசிக்கு 7.5 சனியினுடைய ஒரு முக்கியமான காலம் இந்த வருடம் முழுவதும் இருக்கு. அதாவது ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய 2ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்திற்கு போறாருங்க. இந்த 2ஆம் பாவம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஸ்தானம், நல்ல அமைப்பு. அதில் ஜென்மஸ்தானாதிபதி போகிறது நல்லது. பொருளாதார வளர்ச்சிகள் இருக்கும். இந்த வருடங்கிறது ரொம்ப ரொம்ப கடகடன்னு பொருளாதாரம் உயரும்னு சொல்ல முடியாது, ஆனால் உயரும். பொருளாதாரம் வளர்ச்சி ஆகும். ஏன்னா பொருளாதாரங்கிறது உயர்ந்தால் தான் என்றைக்குமே ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரம் உயருதுங்கிறத நம்ம உறுதி செய்ய முடியும். அதனால் அந்த பொருளாதாரம் உயரும், தன லாபங்கள் உண்டு, தானிய லாபங்களும் உண்டு. முதல் விஷயம். அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா, குரு பகவானை சொல்லணும். அவர் 5ஆம் பாவத்தில் இருக்காரு. 5ஆம் பாவத்தில் இருந்து இந்த வருடத்தினுடைய 5ஆம் மாதமாக மே மாதம் 26ஆம் தேதி 6ஆம் பாவத்திற்கு போகிறார். அது ஒரு நல்ல பலன்னு சொல்லலாம். அந்த சமயம் கொஞ்சம் எதிரிகளினுடைய உபாதைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 6ஆம் இடம்ங்கிறது எதிரி ஸ்தானம், அல்லது கடன் ஏற்படுவதற்கோ அல்லது இந்த மாதிரியான சில விஷயங்கள் ஏற்படுறதுக்கெல்லாம், அதாவது உடல் உபாதைகள் ஏற்படுறதுக்கோ சில வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் கவனமாகத்தான் கும்பராசிக்காரங்க இருக்கணும். அது கொஞ்சம் குறுகிய காலம்தான். சரியாக சொல்ல போனால் ஒரு 5 மாத காலம் தான் நம்ம சொல்ல முடியும். 10ஆம் மாதம். ஏன்னா குரு பகவான் உங்களுடைய 6ஆம் பாவத்திலிருந்தே உங்களுடைய 7ஆம் பாவத்திற்கு வந்து விடுவார். அதனால் உங்களுக்கு ஒரு நல்லதுன்னு சொல்லலாம். 7ஆம் இடத்திற்கு 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான், 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான், அவங்க 2 பேருக்கும் 2 ஸ்தானத்துக்கும் உடையர் குரு பகவான் கும்பராசிக்கு. அவர் 7ஆம் இடத்துல வர்றது நல்ல வளர்ச்சிங்க, அமோகமான வளர்ச்சின்னு சொல்லலாம். அதனால் தனலாபம் உயரும், பொருளாதார வளர்ச்சிகள் உண்டு, மாற்று வழியில் பொருள் ஈட்டுதல், புதிய வகையான உங்களுக்கு தொழில் வாய்ப்புகள் உருவாகுவது, அதன் மூலமாக உங்களுக்குன்னு உண்டான உங்களுடைய பொருளாதார வளர்ச்சிகளை எப்படி தக்க வைத்துக் கொள்கிறது, அதை மென்மேலும் வளர்ச்சி அடைய வைப்பதுங்கிறதுன்னு பல யுக்திகளை நீங்கள் கையாள போகிறீங்க. பலவிதமான டெக்னாலஜிகளை நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க. ஏன்னா 11ங்கிறது அபிலாசைகள் பூர்த்தி அடைவது. அபிலாசைகளை சாதாரண பூர்த்தி ஆகாது. பல விஷயங்கள், பல டெக்னாலஜிகள், பல விதமான யுக்திகள், பல வகையான சூழ்நிலைக்கு தகுந்தால் போல உங்களை மாற்றிக்கொள்வது, ஜனரஞ்சகமாக சில விஷயங்களை கையாளுவது. 11ங்கிறது வெகுஜன மக்கள்கள் சங்கமிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது 11. அப்போது அதற்கு உடையவர் 7ஆம் இடத்துல போகிறதுனால வெகுஜன மக்களினுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க போகுது. அது சும்மா கிடைச்சிருமா? ஆதரவுனா சும்மா கிடைக்காது. ஏன்னா அவங்களிடம் உங்களுடைய அன்போ அல்லது உங்களுடைய கலையோ உங்களுடைய ஒரு செயல்பாடோ அவங்களால் கவரப்படுவது, அவங்களுக்கு பிடித்தமாக மாறுவதன் பட்சத்தில் தான் அவங்களுடைய அன்பு அல்லது ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். புரியுதா உங்களுக்கு? அதனால் இந்த வருடம் ரொம்ப அமோக வளர்ச்சி கும்பராசிக்காரங்களுக்கு உண்டு. அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா, ராகு பகவான் உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் இருந்தார். அதனால் உறவினர்களிடம் கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு மறைஞ்சு கொண்டு இருந்தது கடந்த காலத்தில். அவரும் இப்போ 12ஆம் பாவத்துக்கு போகிறதுனால வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலத்திலிருந்து வருமானத்தை உறுதி செய்கிறார். கேது பகவான் 6ஆம் இடத்துக்கு வர முன்னாடியே சொன்னேன். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். விநாயகர் வழிபாடு மிக 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 முக்கியங்க. இந்த வருடம் கும்பராசிக்காரங்க எதை செய்யணுமோ இல்லையா, பிள்ளையார் வழிபாடு பண்ணுங்க. உங்கள் கோவில் உங்கள் வீடு பக்கத்துலேயோ அல்லது வீட்லேயோ கூட ஒரு பிள்ளையார் இருந்தாருன்னா அந்த பிள்ளையாரை வழிபாடு செஞ்சுக்கிட்டே வாங்க.
அவருக்கு பிடித்தமானது பழங்கள், பக்ஷணங்கள், போஜனங்கள், இனிப்பு பதார்த்தங்கள், கொழுக்கட்டைகள், அப்பூப்பம்னு சொல்லக்கூடியது எண்ணெயில் பொரித்த பதார்த்தங்கள் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமானது. அதனால் விநாயகப் பெருமானுக்கு என்னென்ன பிடிக்குமோ இனிப்பு பதார்த்தங்கள் அவருக்கு படையல் வைத்து கொண்டே இருங்கள். பிள்ளையாருக்கு படைச்சதை நிறைய குழந்தைகளுக்கு விநியோகம் பண்ணணும். அப்போ தான் பிள்ளையாருக்கு ரொம்ப சந்தோஷம், அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அதனால் இதெல்லாம் செஞ்சு வந்தீங்க அப்படின்னா கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல வளர்ச்சி, இந்த வருடம் பரிபூர்ணமான ஏற்ற சூழ்நிலைகள் ஏற்படும். அதனால் இந்த மாதிரி சொன்னக்கூடியதான் இந்த வழிபாடுகளை செஞ்சு வாங்க, ரொம்ப நல்ல பலன், உங்களுடைய பலன் உண்டு. அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா பலரும் கேட்கக்கூடியதான ஒரு கேள்வி என்னென்னா, ஏன் சுவாமி சனி பகவான் என்னையே சென்ட்ரு பண்ணி அட்டாக் பண்ணுறாரு, என்னையவே டார்ச்சர் பண்ணுறாரு, எனக்கு மட்டும்தான் இப்படி செய்வாரா அப்படின்னா நினைக்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. சனி பகவான் அப்படிங்கிறவர் தர்ம கர்மாதிபதி. பல தடவை சொல்லியிருக்கேன், திரும்பவும் சொல்கிறேன், தர்ம கர்மாதிபதியாக உள்ளவர் சனி பகவான். இந்த சனி பகவான் அப்படிங்கிறது நம்மளுடைய என்னென்ன சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமி கர்மாக்கள் நாம் செய்திருக்கின்றோமோ அந்த கர்மாக்களுக்கு உண்டான ரெக்கார்டாக இருக்கிறது சனி பகவான்கிட்ட தான் இருக்குது. அதனால் நீங்கள் ஏதாவது தவறு செஞ்சுருக்கீங்க, ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா அவருடைய தசாபுத்தி காலம் அல்லது அவருடைய 7.5 சனி காலம் வர்ற வரைக்கும் அவர் வெயிட் பண்ணுவார். அப்படியே விட்டுருவார் உங்களை. நீ செய்ப்பா, நீ செய்ப்பா, நீ செஞ்சுக்கிட்டே இருப்பா, நான் வரேன்ப்பா, உங்கள்கிட்ட வரும்போது உன்னை பிடிச்சிக்கிறேன்ப்பான்னு அப்படியே உட்காந்துருப்பார். ரெக்கார்டை மட்டும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவருடைய சஞ்சார காலம் 7.5 சனி வர்றது, அதான் பாத சனி, ஜென்ம சனி, விரய சனி, இந்த மாதிரி என்னுடைய காலம், அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, இந்த மாதிரியான சனி காலங்கள் வருது இல்லையா, அல்லது அவருடைய தசைகள், புத்தி காலங்கள், இது வரக்கூடிய அமைப்பு. அது வர அவர் பொறுத்துட்டு இருப்பார். அது வரும்போது என்ன பண்ணிடுவார், நீங்கள் என்னென்ன நல்லது பண்ணியிருக்கீங்களோ அதற்கு உண்டான நல்லதை செய்வார். நீங்கள் என்னென்ன கெடுபலன் செஞ்சுருக்கோ அதுக்குண்டானதை அப்படியே ரிப்பீட் பண்ணுவார். அதனால் சனி பகவான் தனியாக உங்களுக்கு எந்த விதமான கெடுபலனும் தரப்போகிறதே கிடையாது. அவர் என்ன உங்கள் பக்கத்து வீட்டுக்காரனால, ஏற்ற வீட்டுக்காரனால, அது மாமனா, மச்சானா, அங்காளியா, பங்காளியா, உங்களையே அவர் இது பண்ணுறதுக்கு. அதனால் அவர் நீங்கள் செஞ்ச பாவ புண்ணிய ரெக்கார்டு அவர்கிட்ட இருக்குது. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதையே ரிட்டர்ன் அடிக்கிறார் உங்களுக்கு, வேறு ஒன்றுமே அவர் கிடையாது. அதனால் அதாவது ஞான சம்பந்தர் இதில் சொல்கிறது போல், ஆசரே நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. அதாவது சிவன் அடியார்களாக இருக்கக்கூடியவங்க முறைப்படி அவங்களுடைய தீட்சை பெற்று ஒரு நல்ல கர்மாக்களை எல்லாம் வைத்துக்கொண்டு நல்ல ஒரு சத் புருஷர்களாக வாழக்கூடிய அடியார்கள் ஆகியவங்களுக்கு அது ஏதோ ஒன்று, சிவபக்தனா சிவபக்தன், விஷ்ணு பக்தனா விஷ்ணு பக்தன், எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுறாங்களோ அந்த தெய்வ இதிலே முறைப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த நவகிரகங்களும் நன்மையே செய்யுன்றாங்க. அதனால தான் ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, பாம்பு இரண்டும் உடனே ஆசிரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அப்படின்னு ஞான சம்பந்தர் கோளறு பதிகத்தில் பாடுறாரு. அது மாதிரி நம்மளும் இறைவனை வழிபாடு செஞ்சு வந்தோம்னா அந்த நவகிரகங்கள் நமக்கு நன்மையே தரும், பூர்ணமான வெற்றிகள் கிடைக்கும் அப்படிங்கிறத அந்த இடத்துல சொல்லிக்கொண்டு இந்த 2026 உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்ல சுபிக்ஷத்தையும் நல்ல ஏற்றமான சூழ்நிலைகளையும் வழங்க வேண்டும்படியாக பிரார்த்தனை செய்கிறேன். சிவாய நமஹ.